அதிமுகவிடம் அதிகப்படியான தொகுதிகளை பாஜக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியில அபாயகரமான தந்திரங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தாவேகா கட்சி விஜயோடு ஒரு புது கணக்கை போட்டு அமித்ஷா அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவர்கள் வெற்றி பெறுவதற்காக, ஆட்சியை அதிகாரத்தை பிடிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இப்போது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளால அமித்ஷா அவர்களுடைய பாஜகவினுடைய தந்திரங்கள் என்ன, தற்போது பாஜகவை குறித்து என்ன ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். 2026ல ஆட்சியை பிடித்தே தீரணும் அப்படிங்கிறதுக்கான கணக்குகளை எல்லாம் போட்டுதான் ஒரு வருடத்திற்கு முன்னாலே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. இதனுடைய அடுத்த கட்டமாக எந்த நகர்வுமே நடக்கல. அமித்ஷா அவர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே புஷ்வானமாக போயிட்டு இருக்கு. எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தல. இந்த கூட்டணிக்குள்ளால அடுத்தடுத்த கட்சிகள் வந்து சேரல. இன்னுமே அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய, அதுலேருந்து விலகி இருக்கக்கூடிய, மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கட்சிக்குள்ளால சேரல. எடப்பாடியும் அதற்கு வழிவகை செய்யல. சரி, இந்த நேரத்துல தான் எப்படியாவது டிசம்பர் 15க்குள்ளால இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்குள்ளால இவர்களை கொண்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிப்பாடை இவர்களை எல்லாம் வச்சு ஒரு படம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த படம் காட்ட முடியல. அவருடைய வருகை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதிமுகவிட்ட அதிகப்படியான தொகுதிகளை இவங்க கேட்டிருக்கிறாங்க. எத்தனை தொகுதிகள்னு சொன்னால் 62 தொகுதிகள், 70 தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த தொகுதிகளில் முக்கியமான தொகுதிகள் அதிமுக காலகாலமாக வெற்றி பெற்று இங்கே செல்வாக்கோடு இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது. இந்த தொகுதியை பாஜக கேட்க வேண்டிய காரணம் என்ன, அவர்களுடைய திட்டம் என்ன? இதில் தான் மிக அபாயகரமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம் இப்படி பல தொகுதிகளை இவர்கள் குறி வச்சிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தளவில் மயிலாப்பூர், வேளச்சேரி, ஆயிரம்விளக்கு, துறைமுகம் இப்படி பல தொகுதிகளை இவர்கள் யோசிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த தொகுதிகளை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. கோயம்புத்தூர் பகுதிகளில் பல தொகுதிகள், ஈரோடு, நெல்லை, மதுரை இப்படி பல்வேறு தொகுதிகள். இந்த தொகுதிகள் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவிற்கு செல்வாக்கான தொகுதிகள். கோவை மாவட்டம் ஏற்கனவே அதிமுகவுக்கு செல்வாக்கான பகுதியாக தான் இருந்தது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வேலையை பாஜக செய்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய மத அரசியல், அதன் மூலமாக கோவையை தங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் அவர்கள் செய்கிறாங்க. வடமாநில தொழிலாளர்களை அதற்கு அவர்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. பல வடமாநில தொழிலாளர்களுக்கும் வாக்குரிமையை உருவாக்கி கொடுத்ததை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அது வேற எஸ்ஐஆர் வந்திருக்கு. அப்போது இதையெல்லாம் வச்சு இந்த தொகுதிகளை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல தீவிரமான திட்டமிடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த தொகுதிகளை எல்லாம் இவர்கள் கைப்பற்றினா என்ன ஆகும்னு சொன்னால் அதிமுகவினுடைய செல்வாக்கு குறைந்து போகும். அதிமுக இங்கே ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இருந்தது. அந்த கட்சியை நாசப்படுத்தக்கூடிய வேலையை, அந்த கட்சியை சிதைக்கக்கூடிய, ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலையை இவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஓபிஎஸ் அவர்களை பிரித்து தர்மயுத்தம் நடத்த வச்சது இவங்க தான். சசிகலாவுக்கு செக் வச்சு அந்த கட்சியை சிதைத்தது இவர்கள் தான். செங்கோட்டையன்ட்ட பேசி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கு எதிராக பேச வைத்தது பாஜக தான். இப்படி அதிமுகவுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அதிமுக இன்னைக்கு ஒரு வலுவிழந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த அளவில் அமித்ஷா சொல்றதை கேட்டு தான் இந்த கூட்டணியை அமைச்சார். ஆனாலுமே இப்போ சமீப நாட்களாக அமித்ஷா சொல்றதை அவர் கேட்காம, இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவருடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்க்க சொன்னது இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரல. இந்த பொதுக்குழுவில் இதற்கு சாதகமான ஒரு தீர்மானம் அவர்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு சாதகமான எந்த தீர்மானத்தையும் அவர்கள் போடலை. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்.
கூட்டணி விஷயங்கள் எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே அமித்ஷா அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை, ஒரு செய்தியை சொல்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தை பொறுத்தளவில் நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறத அவர் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சரி, இந்த 100 தொகுதிகள் கேட்பதற்கான காரணம் என்ன? இவர்கள் ஏற்கனவே 62 தொகுதி இல்லையாது நாங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில தொகுதிகளுடைய பட்டியல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் 72 தொகுதிகள் கடந்த முறை எலெக்ஷனில் 2வது இடத்துக்கு பாஜக வந்த தொகுதிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல்கள் நமக்கு சொல்லுது. அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் இவர்கள் இதில் மிக மிக முக்கியமான தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற செக்கை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த 100 தொகுதிகள் எங்களுக்கு வேணும். இந்த 100 தொகுதிகளில் நாங்கள் எடுத்து போக உள்ள தொகுதிகளை மற்ற கட்சிகளை, எங்களை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு கொடுப்போம். குறிப்பாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இந்த 2 பேருக்கும் கொடுப்போம். வேற யாராவது வாரதா இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத இவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது 134 தொகுதியில் அதிமுக ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நேரத்தில் தான் தாவேக்காவை வச்சு இவர் ஒரு கணக்கு போட்டிருக்கிறார். இப்போ இவங்க வெற்றி பெறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம இவருடைய வரலாறுலே, இவருடைய நாடி நரம்புகள் எல்லாம் அதுதான் ஊறி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் தான் பாஜகவினுடைய செயல்பாடுகள், அமித்ஷாவினுடைய செயல்பாடுகள், இந்த ஆட்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓட்சோரி மூலமாக, எஸ்ஐஆர் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் வெற்றி பெறதுக்கு இன்னொரு மிக மிக முக்கியமான காரணம் உண்டு. 1,40,00,000 பெண்களுக்கு அவர்களுடைய அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா வச்சு அனுப்பி கொடுத்தாங்கல்ல. அனுப்பி கொடுத்து இந்த பணம் நீங்கள் திருப்பி தர வேண்டாம், நீங்கள் சிறுதொழில் நடத்துறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துங்க, இந்த தொழில் செய்கிறதுல நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னால் அடுத்தபடியாக உங்களுக்கு 2 லட்சம் ரூபா தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் தோல்வி அடைந்தால் கூட பிரச்சனை இல்லை, இந்த பணம் எங்களுக்கு தர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான், அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து தான் இவர்கள் பணத்தை அனுப்புகிறாங்க. இவர்கள் ஆட்சியில் வந்தாச்சு, அதிகாரத்தில் வந்தாச்சு. அங்கே நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே படுபயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஏழை மக்கள்கிட்ட நிதிஷ்குமார் அவர்கள் நான் உங்களுடைய பிள்ளையாக இருப்பேன், உங்களுடைய அண்ணனாக இருப்பேன், ஐயாவாக இருப்பேன்னு சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்டாரோ, ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுடைய, இஸ்லாமியர்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு தகர்க்கக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய இடங்கள், அவர்களுடைய வீடுகள் எல்லாம் புறம்போக்கில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை, ஒற்றை காரணத்தை மட்டும் சொல்லி அதை தகர்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க. இதற்காக புல்டோசர்கள் வெளிமாநிலத்தில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வேற ஏதோ அரசு திட்டத்திற்கு கொண்டு வர மாதிரி கொண்டு இந்த செயல்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யாருக்கு இவர்கள் 10,000 ரூபா கொடுத்தாங்களோ அந்த நபர்களுக்கெல்லாம் அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. நீங்க கொடுத்த 10,000 ரூபாயை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை பீகாரில் ஏற்படுத்தியிருக்கு, உருவாக்கியிருக்கு. மக்கள் 10,000 ரூபாயை அவர்கள் ஒரேடியாக பார்க்குறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். அந்த அளவுக்கு சிக்கல்லையும் வறுமையிலையும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த 10,000 ரூபாயை கொடுத்து அவங்க குழுவில் வாங்கின வட்டி, லோனு இதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை தங்களுக்குன்னு செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தில் இப்படி மறுபடியும் நோட்டீஸ் அனுப்பி அந்த மக்களை துன்புறுத்துறது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. என்ன பண்ணியாவது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அதிகாரத்துக்கு வருவோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடாக, திட்டமாக இருக்கிறது. சரி, தமிழகத்தில் அவர்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க? அதிமுகவில் நம்ம சொல்லிட்டோம். அதிமுக பொறுத்தளவில் அதை சிதைக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய வேலையை, அதை சின்னாபின்னமாக்கக்கூடிய வேலையை அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் இல்லைன்னா கூட நம்ம வரக்கூடிய நாட்களில் அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்த நம்ம பிடிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு நினைப்பு, ஒரு தோணல், ஒரு திட்டம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதில் தான் 2026 எலெக்ஷனில், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னொரு திட்டம் அவர்கள் வச்சுருக்காங்க. என்ன திட்டம்?
தாவேக்கா வச்சு ஒரு திட்டம் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ தாவேக்கா அவர்களுடைய கூட்டணி விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒருவேளை அங்கே கூட போகக்கூடும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இஸ்லாமிய கட்சியாக இருக்கக்கூடிய அசாவுதீன் ஓவைசி AMIMI அந்த கட்சி வந்து பீகார் மாநிலத்தில் இப்போ 6 தொகுதிகளை வந்து கைப்பற்றினாங்க. பல மாநிலங்கள்லையும் குறைந்தபட்ச தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஒரு இஸ்லாமிய கட்சியாக இருக்குது. அந்த கட்சி இப்போது விஜய் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இப்படிப்பட்ட நபர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தேமுதிக இன்னுமே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளால் வாரதை வந்து உறுதியாக சொல்லலை. இன்னொன்று பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இப்படி தாவேக்காவில் இவர்கள் எல்லாம் போய் தாவுவார்களா இல்லைனா என்டிஏக்குள்ளால வருவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து உருவாகி இருக்கு. இதில் இந்த கட்சிகள் எல்லாம் போய் தாவேக்கா கட்சியை அந்த கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு சில தொகுதிகள் வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. இங்கே பாஜக அதிமுக கூட்டணியில் வரக்கூடிய தொகுதிகள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்குது, பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, ஏன்னா இவர்கள் பலவிதமான தந்திரங்களை வந்து செய்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எஸ்ஐஆரை பொறுத்த அளவில் 77 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இங்கே வந்து காலியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பட்டியலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. இதில் வடமாநில தொழிலாளர்களை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து இவர்கள் சரியாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. குறைந்தபட்சம் 4லேருந்து 5 லட்சம் 10 லட்சம் அளவுக்கு வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படலாம். ஏன்னா இது பிஎல்ஓக்களுடைய கையில் இருக்கக்கூடியதில்லை. இந்த வாக்காளர்களை சேர்க்கறது ஆன்லைன்லேயே நடக்கும், நம்ம பார்வைக்கே வராது. அவன் வந்து ஓட்டு போடும்போது தான் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்ம அந்த லிஸ்ட் எடுத்து செக் பண்ணும்போது நமக்கு தெரியும். அதை போய் நமக்கு இனி மேல்முறையீடு பண்ணி அதற்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு நிர்பந்தத்தை இவர்கள் வந்து உருவாக்குவாங்க. அப்போது நீக்கப்படக்கூடிய வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலமாக, இன்னொரு பக்கம் சேர்க்கப்படக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் ஏற்கனவே வந்து மயிலாப்பூர் மாதிரியான இடம், துறைமுகம் மாதிரியான இடங்களில் வந்து எங்களுக்கு தான் இந்த சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதுனுடைய பின்னணியே இங்கே வெற்றியை வந்து அவர்கள் உறுதிப்படுத்துறதுக்கு தான் அதற்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருப்போம். மத்திய அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து வடமாநில தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. சென்னை, மதுரை, கோவை மாவட்டம் இந்த பகுதிகளில் எல்லாம் இவர்கள் தந்திரமாக பல வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போது இதன் மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய, வெற்றியை கைப்பற்றக்கூடிய அந்த இலக்குகள் அவர்களுடைய கையில் இருக்குது. அப்போ இப்படி இங்கே வெற்றி கிடைக்கும்போது அதிமுகவை டம்மியாக்கிட்டு தாவேக்காவு கூட சேர்ந்து இந்த 3 கட்சிகளும், அதாவது அதிமுக பெறக்கூடிய தொகுதிகள், பாஜக தொகுதிகள், தாவேக்கா கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள், இதையெல்லாம் சேர்த்து தமிழகத்தில் இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். நம்ம பல மாநிலங்கள்லையும் இதைத்தான் பார்த்துட்ருக்கோம். பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது, மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுச்சு, பீகாரில் என்ன பண்ணுச்சு, இன்னும் பல மாநிலங்களில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒடிசாவில் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாலே இருக்குது. இது தான் இனி வரக்கூடிய இந்த 2026 எலெக்ஷனில் வந்து நடைமுறையில் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு எதிராக வலுவாக திமுக களமாடக்கூடிய பட்சத்தில் இதை வந்து தவிர்க்கலாம். இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் இப்படிப்பட்ட ஓட்டு திருட்டு மூலமாக இவர்கள் திமுகவினுடைய இந்த வெற்றியை தடுத்தார்களானால் இந்த வரலாறை நம்ம வந்து மாற்றவே முடியாது. இதுதான் தமிழகத்தில் நடக்கும். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்க மாட்டார். அமித்ஷா அவர்கள் கை காட்டக்கூடிய ஒரு டம்மி தலைவர் வந்து முதலமைச்சராக இருப்பார். இங்கே பாஜக சொல்லக்கூடியது தான் தமிழகத்தில் நடக்கும். இங்கே திருப்பரங்குன்றம் போல பல திருப்பரங்குன்றங்களை இவர்கள் உருவாக்குவார்கள், பிரச்சனை பண்ணுவாங்க. தமிழகத்தினுடைய எதிர்காலமே மிகப்பெரிய சிக்கலாக உருவாகும். அதுதான் உண்மை. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளால் என்ன நடக்கும், தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படியாக மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அரசியலில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், மாறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.